Hello friends, welcome back to my channel. ரசிக்கலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹோம்மேட் பீஸா சூப்பரா செஞ்சிரலாங்க. பன்னீர் யூஸ் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் மைதா 1/2 கப், yeast 1/4 கப் + 2 டேபிள்ஸ்பூன். இது நீங்க வந்து இன்ஸ்டன்ட் yeast ஏதாவது வெளியில உள்ள yeast யூஸ் பண்றதா இருந்துச்சுனா 1 டேபிள்ஸ்பூன்ல இருந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆயில் 2 டேபிள்ஸ்பூன், பீஸா சாஸ் 3/4 கப், कैप्सिकम அதாவது கொடை மிளகா 1 அல்லது 2 எடுத்துக்கோங்க. mozzarella cheese 1 கப், pizza seasoning இட்டாலியன் சீசனிங் அப்படி இல்லனா oregano எடுத்துக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன். chili flakesனா வேற ஒண்ணும் இல்ல, மிளகா வத்தல நல்ல மிக்ஸில திரிச்சி எடுத்துக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன். பன்னீர் 1 கப், பன்னீர் பதிலா நீங்க வேற ஏதாவது வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம். தயிர் 1 டேபிள்ஸ்பூன், chili powder 1 டீஸ்பூன் அதாவது மிளகாய் தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா ஃபர்ஸ்ட் சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா mix பண்ணிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஈஸ்ட் இதல சேர்த்தறலாம். இது ஹோம்மேட் ஈஸ்ட்ங்க. இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். தேவனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அத ஸ்பூனை வச்சு mix பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒட்டாம இருக்கும் ஈஸ்ட். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெதுவெதுப்பான தண்ணி வச்சு நல்லா mix பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்ல உள்ள தண்ணி யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் அதை விட ஹீட்டா இருக்கணும். அப்பதான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி நமக்கு மாவு நல்லா புஸ்ஸுன்னு வரும். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ இதுல கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி நல்லா mix பண்ணிட்டு இது ஒரு ஒர்க் சர்ஃபேஸ்க்கு மாத்திக்கோங்க. மாத்திட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் நல்ல சாஃப்ட்டா கிடைக்குங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, நம்ம வீட்லயே செஞ்சிரலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு மேல இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிருக்கோம். இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் ஒரு ஈரமான துணியை போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 3 மணி நேரம் வச்சிருங்க. அப்படி இல்லனா அந்த மாவு வந்து டபுள் ஆகுற வரைக்கும் வச்சிருங்க. இப்போ நம்ம பன்னீரை வந்து மேரினேட் பண்ணதுக்கு ரெடி பண்ணிரலாம். பன்னீர்ல வந்து தயிர், chili powder அதாவது மிளகாய் தூள், உப்பு மூணும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணி இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆயிருச்சுங்க. நம்ம மாவு பாருங்க சூப்பரா உப்பி வந்திருக்கு. இந்த அளவுக்கு பீஸாக்கு நம்ம வந்தா போதும். நம்ம ஹோம்மேட் ஈஸ்ட் யூஸ் பண்ணிருக்கறனால நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்க வந்து கடையில உள்ள ஈஸ்ட் யூஸ் பண்றதா இருந்துச்சுனா அது 1 டேபிள்ஸ்பூன் போட்டு கொஞ்சம் சுகரும் கொஞ்சம் தண்ணியும் கலந்து வெதுவெதுப்பான தண்ணியும் கலந்து அத கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்க, ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஒன்னு அவன்லயும் ஒன்னு panலயும் செய்ய போறோம். முதல்ல panல வந்து லைட்டா வெண்ணெய் தடவி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. கையை வச்சே விரிச்சு விட்டுக்கோங்க. அப்பதான் சூப்பரா வரும். இல்லனா நீங்க சப்பாத்தி கட்டையை வச்சு கூட விரிச்சிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்பதான் புஸ்ஸுன்னு வராம இருக்கும் நமக்கு. இப்போ இதுக்கு மேல பீஸா சாஸ் சேர்த்துக்கலாம். பீஸா சாஸ் ரெசிபி நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம். நான் லிங்க் கொடுக்கிறேன், தேவனா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீஸ் மேல தூவிரலாம். சீஸும் நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம், தேவனா செக் பண்ணிக்கோங்க, லிங்க் கொடுக்கிறேன். இதுக்கு மேல நம்ம இஷ்டம்தாங்க, நம்ம இஷ்டப்படி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் லேயர் பண்ணிரலாம். எனக்கு வந்து ஒரு 4 கலர் கொடை மிளகாய் கிடைச்சிருக்கு, நான் அதை போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒன்னு கிடைச்சாலும் போதும், அது மேல போட்டுக்கோங்க. இதுக்கு மேல நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் கூட நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம், தேவனா லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. எவ்வளவுக்குள்ள சீஸ் அதிகமா சேர்க்கறீங்களோ அவ்வளவு கூட பீஸா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு மேல நான் ஆனியன் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட பன்னீர் இல்லனா வேற ஏதாவது கேரட் சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண panல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் அதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்க பீஸாவை ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான பீஸா ரெடி ஆயிடும். பாருங்க சூப்பரா இருக்கு. அடுத்து நம்ம லேயர் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அவன்ல வைக்க போறோம். அவனை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் 230 டிகிரி சென்டிகிரேட்ல குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸாவை கட் பண்ணிரலாம். இதில் நம்ம பன்னீர் சேர்த்துருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் அதுக்கு பதிலாக சிக்கன் சேர்த்துக்கலாம். போன்லெஸ் பீஸை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அந்த நம்ம பன்னீர் மேரினேட் பண்ண மாதிரியே பன்னீர் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் சூப்பராக சீஸியாக வீட்டிலே நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லா பொருளும் மேக்ஸிமம் நம்ம ஹோம்மேட் தான் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டிலே உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. பாருங்கள் சூப்பரான பீஸா ரெடி ஆகிடுச்சு. இந்த பீஸா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.